வணக்கம், என் பேர் சுபாஷ். இந்த ராயல் சல்யூட்டோட செகண்ட் ஹீரோ பண்ணியிருக்கேன். வணக்கம், யுவராஜா ஹியர். இந்த படத்தில் நான் ஒரு மேஜர் ரோல் பண்ணியிருக்கேன். படம் வந்து வார் சம்மந்தமான படம். என்ன உங்களுக்கு எடுத்துட்டீங்க, அதுக்கு பற்றின ரெஃபரன்ஸ்லாம் எங்கே இருக்குது? ஷூட்டு ஃபுல்லாக வந்து நம்ம செய்யார், பின்ன அதுலேருந்து பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு ஆர்னி செஞ்சு அந்த சரௌண்டிங் இருக்கிற ஏரியா எல்லாமே. இந்த லொக்கேஷன் ஓகே. இப்போ வார் போலீஸ்னால் அதுக்குன்றாக அந்த ஒரு ரெஃபரன்ஸ் எடுக்கணும். இது வார் அப்படின்றப்போ அதுக்கு சோல்ஜர்ஸு அந்த கமௌண்ட்டுக்கு அது மாதிரி ஏதாவது ஆமாம், ட்ரைனிங் பிஃபோராக ஒரு 2 days 3 days வந்து ட்ரைனிங் வச்சுருந்தாங்க நம்மளோட டைரக்டர்ஸ். ஸோ அங்கேருந்து நம்ம செலக்டடாக யார் தேவையோ அவங்கள வந்து ட்ரைனிங் வச்சு தான் நம்ம செலக்ட் பண்ணியிருந்தோம். ஃபைட் மாஸ்டர் இல்லை சார், மேக்ஸிமம் ஆல்ரெடி மாஸ்டர்ஸ் தான் எல்லாருமே. அப்படியே வச்சு கொஞ்சம் பண்ணோம். அதில் மறுபடியும் ட்ரைனிங்லேயே கொஞ்சம் அது பண்ணியிருக்கோம் சார். நாங்கள் அப்படியே போலீஸ்ன்றது ஒன்றும் இல்லை, இங்கேருந்து யாரையாவது சொல்கிறது கருத்து அது மாதிரி இருக்கும். வாரன்றப்போ ஒன்று வைக்கணும், நிறைய எஃபெக்ட் போடணும். அப்படியே எதுவும் ஆயிரம் அடிபட்டுச்சா அந்த மாதிரி ஏதாவது? நோ இன்ஜரிஸ் சார், நோ இன்ஜரிஸ். சின்ன சின்ன தான். ஆமாம், இந்த ஜம்பிங் அந்த இதில் பண்ணும்போது சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும். அது பிரச்சனை. சாங்ஸ்லாம் இல்லை சார், மியூசிக் பண்ணுவீங்க? மியூசிக்கு சாரி அந்த மட்டும் இல்லை. உங்கள் 2 பேரில் யார் சாங்ஸு எனக்கு இருக்குது. எனக்கு சாங்ஸ், லவ் லவ் சாங்ஸ்லாம் கிடையாது சார். அதாவது இந்த ஸ்டோரியை பொறுத்தவரைக்கும் எப்படின்னா, அதாவது ஒரு லீட் ரோல் பண்ணுறவங்க, மேஜர் ரோல் பண்ணுறவங்க ஆக்சுவலி ஒரு ஃபேமிலியை விட்டுட்டு தான் நம்ம வந்து ஆர்மிக்கு உள்ளே என்ட்ரி ஆகும். ஸோ அப்போது நம்மளுக்காக ஒரு ஃபேமிலி வந்து காத்துட்ருக்கோம். ஸோ நம்ம வருவோமா வரமாட்டோமா அப்படின்ட்டு. கடைசியான பட்சத்தில் நம்ம வீட்டுக்கு போனால் லக்கு, போகாத நேரத்தில் அன்லக்குங்கிற மாதிரி ஒரு சாங் வரும். நம்ம டெத் ஆகிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபேமிலி வந்து என்னத்தை நினச்சி நம்ம அழுகுறாங்க, என்னத்தை நினச்சி வருத்தப்படுறாங்க, நாட்டுக்காக போராட போன புருஷன் நினச்சி வருத்தப்படுறதா, இல்லை குடும்பத்தை விட்டுட்டு தவிக்கிற அவங்கள நினச்சி வருத்தப்படுறதாங்கிறத அந்த ஒரு பாட்டில் காட்டுவாங்க. 2 ஹீரோயின்ஸ் இருக்காங்க, 2 பேருக்கு வந்து எப்படி ஃப்ரெண்ட்ஸாக பண்ணியிருக்காங்க? 2 ஹீரோயின்ஸ்லாம் இருக்கா சார். பேசிக்கலி ஒரு ஹீரோயின்ஸ் தான் இருப்பாங்க. ஒரு பொண்ணு வந்து எங்கள் கூட ஆமாம் வென் டு ட்ராவலர். அது எதுவும் லொக்கேஷனில் போனீங்க, அது வந்து காட்டு பகுதியில் நினச்சிங்கன்னா நம்ம ஹீல்ஸு அந்த மாதிரி? போத் சார், போத். காட்டு பகுதியும் இருக்கும், ஹீல்ஸ் சார்ந்த ஏரியாவும் இருக்கும். ஹில்ஸ்னால் நம்ம நினைக்கிற மாதிரி லாங் ட்ராக் ஹில்ஸ் கிடையாது. ஸோ பேஸ்டான ஒரு ஹில்ஸ் வச்சு தான் இருக்கும். அந்த காடுனாலே சும்மா ஏதாவது பாம்பு அந்த மாதிரி விஷ ஜந்துக்கள் நிறையா இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுச்சு? அந்த மாதிரிலாம் பெருசாக எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இல்லை சார். ஆனால் இருந்துச்சு அனிமல்ஸ் தான். அதுக்கு நம்ம இடையூறு பண்ணாமல் நம்ம ஷூட் பார்த்துக்கிட்டோம். இது வந்து இந்தியா பாகிஸ்தான் அவங்க 2 பேருக்குள்ள, அவங்க 2 பேருமே இந்தியா பாகிஸ்தான் 2 பேருக்கும் ஆகாது. ஆனால் ஆகாது, நட்பு உறவு வந்து அதுதான் நம்மளுடைய கதையே. அதை நம்ம நீங்கள் தேட்டரில் பார்த்தா உங்களுக்கு அது புரியும். இதுக்கப்புறம் நம்ம இப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தை அந்த நம்ம படத்து மூலியமாக தெரிவிக்கிறோம். இப்போ வந்து இப்போ இந்தியா பாகிஸ்தான் ஒரு எதிரியாக அப்படியே நினச்சிட்டு போகிறாங்க. ஆனால் அங்கே இருக்க சோல்ஜர்ஸ்க்கு தான் தெரியும் நானும் வந்து அதே தான் நானும் என் நாட்டுக்காக போராட வந்திருக்கேன், நீங்களும் உங்கள் நாட்டுக்காக போராட வந்திருக்கீங்க. நம்மளுடைய போராட்டம் வந்து ஒரு ஒற்றுமையை காட்டட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஒரு கதையே. இந்த கதை சொல்லும் போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? என்ன சார் எமோஷனலான ஒரு கதை சொல்லுங்கள். ஆமாம் சார், ஆக்சுவலி இந்த கதையை வந்து நம்மளுடைய இயக்குனர் நம்மள்கிட்ட சொல்லும் போது இதுக்கு முன்கூட்டியே ஒரு ஆய்வு நடத்திட்டாங்க. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே எங்களுக்கு கதை வந்துருச்சு. கதை வந்து நம்ம இதை பற்றி பேசும்போது, இதை பற்றி புலனாய்வு பண்ணும் போதும் ஸோ இந்த கதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே. ஆக்சுவலி இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்மளுடைய இயக்குனருக்கு வந்து ஒரு 80 வயசு. 80 வயசில் இந்த மாதிரி ஒரு கதையை உருவாக்குறாரு அப்படிங்கிற அந்த ஒரு முயற்சிக்காக தான் நம்ம ஒரு கூட்டு பிணைப்பை நம்ம இணைஞ்சோம். அப்படி இருக்கும்போது அவர் இந்த கதையை நம்மள்கிட்ட சொல்லும் போது இந்த கதையும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ நம்ம இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு மத்தியில் இந்த கதை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இந்த இதை நம்ம ஒரு படமாக காட்டினா மக்களுக்கு கொஞ்சம் ஒரு புரிதல் ஏற்படும் அப்படிங்கிறது இந்த கதை மூலமாக நம்ம தெரிவிச்சிருக்கோம். இங்கேலாம் நீங்கள் ஏதாவது லொக்கேஷன் இந்த இடத்துல சென்னையில் இல்லை மற்ற இடங்கள்னு பார்த்தீங்கன்னா நம்ம அவசரத்துக்கு வரலாம், செல்ஃபோன் டவர் கிடைக்கும். இதே நம்ம தேவையான ஒரு சிட்டியில் வந்து மக்களை பார்க்கலாம். ஃபாரஸ்ட்டு ஹில்ஸ் அப்படின்றப்போ எந்த கம்யூனிகேஷனுமே இருக்காது. அது அங்கே தான் தங்க வேண்டியது. எத்தனை நாள் அங்கே போச்சு அந்த மாதிரி? சார் நம்மளுக்கு இந்த 45 days கிட்டத்தட்ட அரௌண்ட் 50 daysக்குள்ளேயே நம்ம இருந்தோம். உங்கள் டீம் அத்தனை பேர் அவங்களோட உங்கள் கூட இருக்காங்க பெண்கள், அவங்க எவ்வளோ ஒத்துழைப்பு கொடுப்பாங்க? என்ன ரொம்ப சார் நம்ம எல்லாமே சப்போர்ட் சார். இந்த இடத்துல ஆண் பெண் அப்படிங்கிற ஒரு வேற்றுமையே கிடையாது சார். எல்லாம் ஈக்குவாலிட்டி, அவ்வளோதான். நான் என்ன பண்ணணும் அதை நீங்களும் பண்ணணும், நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை நான் பண்ணுவேன், அவ்வளோதான், முடிஞ்சு. இதில் ஆண் வேறு பெண் வேறு அப்படிங்கிற பாகுபாடு இந்த படத்தில் கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாமே தங்குறது எல்லாமே ஃபாரஸ்ட்டில் தான் தங்குறோம். இல்லை நம்ம அப்படின்றப்போ ஒரு ஹார்ட் ஒர்க்காக டக்குன்னு மேலே ஏறிடலாம். இப்போ அவங்கன்றப்போ கொஞ்சம் ஸ்லோவாக வருவாங்க.
அந்த மாதிரி ஒரு சில இருந்துச்சு சார். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த இடத்துல. ஏன்னா அவங்களுடைய இன்னல்கள் துண்ணல்கள் இது எல்லாத்தையுமே ஒரு பங்களிப்பு இருக்கும். ஒரு ஆண்னா அவன் எப்படி பண்ணிடுவான், ஒரு பெண்ணுக்கு உண்டான ஒரு பங்களிப்பு வேணுங்கும் போது அந்த இடத்துல நம்ம அவங்களுக்கு கை கொடுத்து வரோம். அப்படி தான் நடந்துச்சு. இந்த இதை எப்படி டைரக்டர் அந்த ஈஸியாக அந்த இடத்துல பண்ணி கொடுத்தாரு சார்? அது அவருக்கு பின்னாடி இருக்கிற எஃபோர்ட்லாம் சொல்ல முடியாது சார். அவ்வளோ எஃபோர்ட் சார். அது அவர் வயசுக்கு மீறின எஃபோர்ட் அந்த படத்தில் அவர் கொடுத்துருக்காரு சார். அது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நீ பெருசா நான் பெருசா ஓர் ஜாதி பெருசா என் ஜாதி பெருசா ரெண்டு நாடே வந்து ஒன்று சேரணும் அப்படின்றவங்க அவங்களுக்கு ஒரு லவ் அந்த சப்ஜெக்ட் வச்சுருக்காங்க 2 சோல்ஜர்ஸில். அது வந்து பிடிச்சி பண்ணியிருக்கீங்க. ஓகே சார். அந்த அந்த ஆர்டிஸ்ட் அவங்க பண்ணவங்க கூட அவங்க சப்போர்ட்டிங்காக எப்படி? அதுதான் சார். இந்த 50 நாள் நடந்த ஷூட்டிங்கில் இப்போ இவர் தான் மெயின் ரோல் பண்ணுறாரு, நான் தான் சைடு ரோல் பண்ணுறேன், இன்னொருத்தவங்க கேரக்டர் ரோல் பண்ணுறாங்க. இந்த ஒரு வேறுபாடே கிடையாது சார். அந்த இடத்துல நாங்கள் எல்லாமே ஆர்டிஸ்டாக தான் சார் இருந்தோம். ஸோ அப்படி இருக்கும்போது ஆப்போசிட் டீம் நம்மளோட இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு அந்த இதே கிடையாது. இந்த ரோல் நீ பண்ணுறியா, இந்த ரோல் நான் பண்ணுறேன்னா, இது கடைசியில் நம்மளுடைய நம்ம சொல்ல வர கதை என்ன, அதுதான் சார் அந்த இடத்துல மெயினாக நாங்கள் யோசித்தது. இந்த படத்து மூலிமா நீங்கள் படம் முடிச்சிட்டிங்க, நாளைக்கு இப்போ படம் பார்த்தாங்க ஆடியன்ஸ் அப்படின்னா இது வந்து ஒரு மேட்சாக இருந்தாலும் இந்தியா பாகிஸ்தானா இந்தியா நானும் சொல்லியிருக்கோம். அது மாதிரி படம் உங்களுக்கு எவ்வளோ ஒரு இதாக சந்தோஷமாக சார்? இதை பார்த்துட்டு உண்மையாக இதை பார்த்துட்டு இந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா இதை விட என்ன சார் எங்களுக்கு பெரிய சந்தோஷம் வேணும்? அவ்வளோதான் சார். பெரிய ஒரு புரட்சி பண்ண மாதிரி ஒரு சந்தோஷம் ஏற்படும் சார். அளவில்லாத ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் கண்டிப்பாக. என்ன சார் புரியல? இல்லை சார், இதுக்கு முன்னாடி நான் ஒரு நீரோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அங்காடி திரு மகேஷ்க்கு தம்பியாக ஒரு படம் பண்ணியிருக்கேன். இது என்னோட செகண்ட் சார். நான் வந்து 3 படம் பண்ணியிருக்கேன் சார். பாண்டி மருதாய் மணிக்கு விளையாட்டுன்னு ஒரு மலையாள படம் பண்ணியிருக்கேன் சார். அது போக நம்ம இது ராயல் சல்யூட்டும் பண்ணியிருக்கேன். இவரோட டிஃப்ரெண்டாக இருக்குது சார். இதோட ஏன்டா இவரோட அந்த 80 வயசில் இவருக்கு எப்படி தான் அந்த எனர்ஜி வருதுன்னு தெரியல. பார்க்குற காலம் ரொம்ப நான் நினச்சேன் சரி சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு நினச்சாரு. ஆனால் ஃபுல்லாக அவர் தீவிரமாக இறங்கி வேலை செய்கிறாருங்க சார். அதே மாதிரி ப்ரொடியூசரும் வேறு லெவலுங்க சார். அவர் எதுவுமே பார்க்கல. அவர் நம்ம ப்ரொடியூசரு நான் வந்து இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு கிடையாது. அவர் வந்து ஸ்பாட்டில் வந்து ஏதாச்சும் எங்களுக்கு குறைபாடு இருந்தாலும் அவர் வந்து அந்த ஸ்பாட்டில் வந்து கிளியர் பண்ணி கொடுத்துருவாரு. எல்லாமே வந்து பக்கா இது பண்ணாங்க சார். கஷ்டப்பட்டாலும் எல்லாம் முடிஞ்சு இதனால இதோட இது ரிசல்ட் பார்க்க சார் வேறு லெவல் இருக்குது சார். எதிர்பார்த்துட்ருக்கோம். மக்களோடதும் உங்களோட ரிப்போர்ட்டர் எல்லாத்தோட சப்போர்ட் மெயினாக தேவை எங்களுக்கு. ராயல் சல்யூட் படம் வந்து திரைக்கு வந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நாட்டு படம் ஓகே சார். ராயல் சல்யூட் படம் வந்துட்டு வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம தியேட்டருக்கு வர இருக்குது. கண்டிப்பாக மக்களாகிய எல்லாரும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். உங்களுடைய சப்போர்ட் தான் எங்களுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு ஆணிவேர். கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தேவை. மிக்க நன்றி சார். அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய ராயல் சல்யூட். இந்த படம் வந்து ராயல் சல்யூட் அப்படின்ற ஒரு பேரே வந்து நம்முடைய இந்திய இராணுவம் எந்த அளவுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு அது எல்லாமே நம்ம பார்க்கறது கிடையாது. அதை வந்து நேரில் ஒரு சித்தரித்து கொண்டு வந்த படம் தான் இது. என்னுடைய பேர் வந்து இன்பா பிரகாஷ். நான் வந்து இதில் கலை இயக்குனராகவும் அப்பாவும் அப்படின்ற ஒரு கேரக்டராகவும் இதில் பண்ணியிருக்கேன். இராணுவ வீரனாக நடிச்சிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு பெருமை தகுந்த ஒரு மூவி. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, ஒவ்வொருத்தங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு போராட்டம் நிறைந்த வாழ்க்கையோடு தான் இருக்கும். ஒரு திருமணமான பிறகு புதுசில் டக்குன்னு பார்த்திங்கன்னா அதை விட்டுட்டு அடுத்த கட்ட சண்டைக்கு போயிடுவாங்க. அதில் வந்து திரும்பி வருவாங்களா வரமாட்டாங்களா இப்படியே ஒரு கேள்விக்குறியோடு தான் அவங்களுடைய குடும்பமே வாழ்க்கையை போயிட்டுருக்கும். திடீர்னு பார்த்தா ஒரு பணத்தோடு வருவாங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இது பொதுவாக வந்து இந்திய இராணுவம் மட்டும் இல்லை, எல்லா நாட்டுடைய இராணுவத்தையும் எல்லா நாட்டு இராணுவமும் வந்து இப்படி தான் கஷ்டப்படுறாங்க அப்படின்ற மனிதநேயத்தை உணர்த்தக்கூடிய ஒரு படமாக இருக்குது. இந்த படத்தில் ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். வெற்றி பெற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக்கிறேன். 2 பெண்கள் ஹீரோவா? ஆமாம். ஏன்னா மிலிட்ரி ஒரு இராணுவ படம் அப்படின்னா பார்த்திங்கன்னா இராணுவ வீரர் தான் சொல்லுவாங்க. இதில் வந்து இராணுவ வீராங்கனை அப்படின்ற ஒரு கருத்தோடு பெண்களும் வந்து சம பங்காக வந்து இந்த இராணுவத்துக்காக போராடிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து ரொம்ப அழுத்தம் திருத்தமாக இந்த படத்தில் வந்து சொல்லியிருக்காரு. இயக்குனர் வந்து ரொம்ப அமரர் திரு ஜெய் சிவசேகர் அவர் தான் வந்து இயக்குனர். அவருடைய லாஸ்ட்டு ஒரு வயசில் தான் அதை வந்து படம் எடுத்துகிட்டு அவர் இப்போ இல்லை. இருந்தாலும் வந்து அவருடைய படம் வந்து அவர் நினச்ச மாதிரி இன்றைக்கி வந்து வெளியாகுதுன்றது ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி
சிவகணேஷ், ப்ரொடியூசர் சிவகணேஷ் அவங்கெல்லாம் எல்லாருமே வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய பங்களித்து ஒத்துழைப்பு கொடுத்ததாக தான் இந்த படம் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. அதனால் இந்த ஹோல் டீமுக்கும் என்னுடைய மிகப்பெரிய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆர்ட் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு காட்டுக்குள்ளே நடக்கிற பகுதி. காட்டுக்குள்ளே நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் என்ன இருக்கும் எதுக்குன்னே தெரியாது. அட்டைப்பூச்சி இருக்கும், அதுக்கப்புறம் நிறைய பூச்சிங்களாக இருக்கும், அப்படியே எறும்புகள்லாம் கடிக்கும். ஸோ இதை தாண்டி ஆக்டர்ஸ்களுக்கும் அது மாதிரி எல்லாம் நிறைய நடந்திருக்கு. திடீர்னு ஓடி போய் விழுவாங்க. ஏன்னா மிலிட்ரி சப்ஜெக்ட்னும் போது அடிப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஓடிம்போது தடுக்கி விழுந்துருவாங்க, ரத்தம் வரும். ஸோ இது மாதிரி அவங்களுடைய உயிரையும் பொருட்படுத்தி அதை வந்து நடிச்சிருக்காங்க. எல்லாருக்குமே வந்து ஒரு ராயல் சல்யூட். ஆமாம், ஒர்க்கை பற்றியா? இதில் வந்து ஒரு முதல்ல வந்து இந்த படத்தில் வந்து என்னென்னலாம் வேணும் அப்படின்றத நம்ம வந்து தீர்மானிக்கிறப்போ ஒரு பெரிய லிஸ்ட்டு தான் வந்துச்சு. ஸோ எப்படி ஒர்க் பண்ண போகிறோம், ரொம்ப சிரமமான ஒரு பாட்டாக இருக்குது. ஏன்னா இராணுவம் போதே வெடிகுண்டுகள் இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் ரெடி பண்ண வேண்டி வரும். ஸோ இதில் வந்து பொதுவாக அந்த கண்ணி வெடிகுண்டுலாம் எப்படி இருக்கணும், ஸோ இது மாதிரி நிறைய ரிசர்ச்லாம் பண்ணி எப்படிலாம் அதை அட்டாக் பண்ணால் எப்படிலாம் அவங்களுடைய உயிர் போகுது. ஸோ இது மாதிரி நிறைய விஷயத்தில் நம்ம ரிசர்ச் பண்ணி தான் அதை கொண்டு வந்திருக்கோம். அதனுடைய கலர் டோனு, அதனுடைய எப்படிலாம் செயல்பாடுகள் இருக்கும், பார்த்தோன்னே அது வந்து ஒரு டம்மியாகவும் தெரியக்கூடாது. இது மாதிரி வந்து யதார்த்தமான ஒரு விஷயங்களை வச்சு தான் இதை பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த துப்பாக்கி இது மாதிரி நிறைய இதெல்லாம் எக்யூப்மெண்ட்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து தேடி கண்டுபிடிச்சி நிறைய விஷயங்களில் பண்ணியிருக்கோம். ஸோ உழைப்பு என்பது ரொம்ப முக்கியமாக அந்த படத்தில் இருக்குது. ஸோ உழைச்சிருக்கோம், அதுக்கான வெற்றி எதிர்பார்க்குறோம், பார்ப்போம். இன்னும் பார்க்கவே இல்லை, அதெல்லாம் பார்க்கவே இல்லை ஒன்றா. நான் பார்த்துட்டு சொல்லட்டுமா? சரி இல்லை எதாவது சொல்லிவிடுவா, பார்த்து நல்லா இருக்கு. சரி. ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்முடைய படைப்பு இந்த பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது, அளவில்லாத ஆனந்தமும் இருக்குது. ஏன்னா ஒரு படம் வந்து வெளிவரதுக்கே நாட்கள் ஆகுது, வெளிவராது அப்படின்னு தெரிகின்ற காலத்தில் இப்போ இந்த படம் வெளிவரது வந்து எங்கள் ஹோல் டீமுக்குமே ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. என்ன சார்? ரொம்பவே வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா வந்து இயக்குனர் வந்து ஒரு நாவலாசிரியர். அவர் முதல்ல என்னை சந்திக்கும்போது அந்த நாவல்கள்லாம் எனக்கு காமிச்சார். இது மாதிரிப்பா இன்பா நீங்கள் வந்து இந்த நாவல்லாம் படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில புத்தகங்கள்லாம் எனக்கு கொடுத்தாரு. நான் படித்தேன். ஸோ அவர் கதை சொல்கிற விதமும் வந்து ரொம்ப யதார்த்தமாக இருந்தது. விஷுவலாக என் கண்ணு முன்னாடி ஓடுற மாதிரியே இருந்தது. ஸோ அப்படி பண்ணும்போது அந்த கதைகள் வந்து ரொம்பவே உயிரோட்டமாக இருந்தது. அதை பார்க்கும்போது இன்பா நீயும் அதில் ஒரு விஷயத்த பண்ணு, ஏன்னா அவங்க பேஸ் கட்ட அதில் செட் ஆகிற மாதிரி இருக்குது, நீங்கள் வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ ஓகே சார், நான் எதுவாக இருந்தாலும் நம்ம பண்ணலாம் அப்படின்னு பண்ணிட்டோம். ஆனால் இந்த படம் இவ்வளோ சிறப்பாக வந்து இது திரையிட்டு வெளியில் வர்றது ரொம்ப மகிழ்ச்சி. அவருடைய ஆத்மாவை வந்து கண்டிப்பாக இதை பார்க்கும். அவருக்கு என்னுடைய மிகப்பெரிய வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சார் இந்த படத்தோட பார்த்துருக்கேன், நல்லாயிருக்கு. இதோட ஹார்ட் ஒர்க் வந்து டைரக்டர் தான் போகும். ஸோ அவர் தான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணார். அவர் ஒரு 3 month பேக் அவர் இறந்துட்டார். அவர் சார்பாகவும் நான் பேசணும். இந்த படத்தோட வந்து ஒரு ஒற்றுமையை பற்றி பேசுகிறது தான். மனிதர்கள் எப்படி இருக்கணும், அதே சம்மந்தமாக அந்த இராணுவத்தில் அவங்க ரிலேஷன்ஷிப்பு எப்படி, அதை பற்றி தான் நாங்கள் வந்து கதையின் இது. ஸோ நல்லபடியாக வந்திருக்கு. ஸோ டைரக்டர் வந்து இந்த படத்தோட கதையை வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லும்போது அதுக்கான அங்கீகாரம் அவருக்கு கொடுக்காத பட்சத்தில் வந்து அவர் டெய்லி வந்து என்னை வந்து பார்ப்பார். என்னை வந்து பார்க்கும்போது எனக்கு ஒரு மகனாக எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணு, இந்த படத்தை எப்படியாச்சும் எடுக்கிறதுக்கு இது பண்ணு அப்படின்னு சொல்லும்போது இந்த படத்தை வந்து எடுத்தோம், நல்லபடியாக கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டு நீங்களும் எங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அது எங்கள் மேனேஜர் தான் பார்த்துட்டார். அவர் டைரக்டர் தான் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கிட்டார். நல்லபடியாக நடிச்சிருக்காங்க. என்ன சொல்லணும்னா ஒவ்வொருத்தவங்களும் வந்து எக்ஸ்ட்ரா அவுட்புட் கொடுத்து தான் அந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க. ஆமாம், அது வந்து எப்படின்னா பிளேஸ் வந்து பயங்கரமாக இருக்கும். அதை சப்போர்ட் பண்ணி நடிக்கிறது துணிச்சல் வேணும்ல. சண்டை காட்சிகள்லாம் நல்லபடியாக வந்திருக்கு. நீங்கள் பாருங்கள், நீங்களும் பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ வந்து இந்தியா பாகிஸ்தான் அப்படின்றது வந்து ஒரு
நாட்டோட ஒற்றுமையை பற்றி பேசுகிறாரு. அது எப்படி எடுக்கிறதுக்கு பெரிய தைரியம் வேணும், அதை ப்ரொடியூஸ் பண்ணுறது தைரியம் வேணும். எப்படி பண்ணுவீங்க கதை கேட்டு ஒத்துக்கிட்டு பண்ணுங்க. எல்லாம் அவரோட டைரக்டர் தான், அது அவருக்கு தான் இது போய் சேரும். என்னை பொறுத்தவரையும் வந்து அவர் சொன்னார், நான் செஞ்சேன். அவனு அதெல்லாம் படம் பற்றி நல்லா இருக்கும். நல்லபடியாக இருக்குது. எப்போ ரிலீஸ் பண்ணுங்க? கம்மிங் 19th. சார் இன்னைக்கு இயக்குனர்லாம் அதை எப்படி சார் நினைக்கிறீங்க? சரி சார். இயக்குனர்லாம் படம் பேசப்போ அதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எல்லாரும் சாதாரணமாக வந்து ஒரு பண்ணிட முடியாது. எல்லாருக்கும் வந்து ஹார்ட் ஒர்க்கு தான். ஹார்ட் ஒர்க்கு திறமை இருந்தால் மட்டும்தான் இது ஒரு விஷயத்த பண்ண முடியும். ஸோ அவருக்கு இருந்திருக்கு, அது பண்ணுறாரு. அவர் முழு படம் எல்லாம் ஒப்புமுடிச்சு பார்த்தாரா சார்? பார்த்துருக்காரு. என்ன சார் அவர்கிட்ட சொன்னாங்க? அவர் வந்து அவர் வந்து எனக்கு பிடிச்சி ஒரு இந்த சொசைட்டிலே எனக்கு இத்தனை வயசாகுது, எனக்கு யாரும் அங்கீகாரம் கொடுக்கல, இதை நான் கொண்டு வந்ததுக்கு நீ எனக்கு இது பண்ணினதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொன்னார். அனைவருக்கும் வணக்கம். என் அன்பு சகோதரர் தயாரிப்பாளர் சிவகணேஷ் அவர்களுக்கு என்னோட அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தில் நடித்த அத்தனை நடிகர்களுக்கும், இதுக்காக உழைத்த அத்தனை டெக்னீஷியன் எல்லாருக்குமே என்னோட அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம அழைப்பை ஏற்றுக்கொண்டு இங்கே வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். புரட்சித் தலைவர் பாரத ரத்னம் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் அவர் ஆசையோடு நான் இன்றைக்கி இங்கே உட்கார்ந்துருக்கேன். முதல் தடவையாக நான் வணக்கத்தை என்னோட புரட்சித் தலைவர் டாக்டர் பாரத ரத்னம் எம்ஜிஆர் அவர்களுக்கு என்னோட நன்றியை வணக்கத்தை தெரிவிக்கிறேன். இந்த படத்தோட ஸ்டோரி எப்படின்னா, எதிரி என்று நினைக்கிறவங்கள் எல்லாருமே எதிரி கிடையாது. ஒரு அன்பும் பாசமும் நம்ம பக்கத்து ஊரில் இந்தியா இராணுவரும் இல்லைன்னா நம்ம பாகிஸ்தான் இராணுவரும் எப்படி அன்பாக பாசமாக இருப்பேன்றதும், எதிரி என்றைக்குமே எதிரி கிடையாது என்றதும், எதிரியே நம்ம எதிரியாக நினச்சிட்டே இருந்தானா எதிரியே விட்டு விடுங்க, அன்பு பாசம் அது நம்ம பக்கத்தில் மட்டும் இல்லை, நம்ம பக்கத்து நாட்டு கூட எப்படி அன்பு பாசம் கொண்டு வரலாம் என்ற ஒரு செய்தியை தான் இந்த படம் சொல்ல போகிறது. அதில் எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம் என்னென்னா, இதோட இயக்குனர் ஜெய்சேகர் ஐயா அவர் இன்றைக்கி நம்ம கூட இல்லை. சிவசேகர் ஐயா அவர் தான் என்னை முதல் தடவையாக இந்த படத்தில் நடிக்கிறதுக்காக அழைத்தது. அவர் ஒரே வார்த்தை சொன்னேன், நீங்கள் தான் இந்த படத்தில் மேஜர் சர்மாஜியாக வரப்போகிறேன், உங்கள் ஃபேஸு தான் இதுக்கு சூட் ஆகும். ஆனால் அவரை 82 வயசு இருக்குன்னா, 83 வயசில் அந்த ஒரு தியாகம் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அவரோட 83 வயசில் வந்து அவர் ரைட்டர், டைரக்டர், இயக்குனர், அது ஒரு கின்னஸ் புக் ரெக்கார்டுன்னே சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு 83 வயசில் வந்து அவர் அந்த மாதிரி ஒரு நபரை நான் முதல் தடவையாக பார்த்தேன். அது இல்லாமல் அவரோட அன்பு பாசத்துக்கு இன்றைக்கி அவர் இங்கே இருந்திருந்தால் அவர் காலில் விழுற மாதிரி தான் நான். ஏன்னா அவ்வளோ என்னை விட வயசுக்கு அதிகம், ஆனால் அவர் கொடுத்த அன்பு பாசத்துக்கு நான் அவரோட அன்பு பாசத்துக்கு இன்றைக்கி அவரை முன்னாடி இல்லை, அவரோட அன்பு பாசத்துக்கு நான் அவருக்கு அடிமை, அவ்வளோதான் சொல்ல முடியும். இந்த படம் வெற்றி அடைவதற்காக உங்களுடைய எல்லாருடையும் ஆதரவும் ஆசீர்வாதமும் தேவை. நீங்கள் எல்லாருமே அதுக்கான ஆதரவும் தெரிவிக்கணும் என்று நான் என் நெஞ்சுக்குள்ளே இருந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த படத்தில் வந்து அந்த தாடி வச்சுட்டு அந்த சர்மாஜியை பண்ணியிருந்தீங்க. தாடி இல்லை, அது சர்மாஜி நார்த் இந்தியன் ஸ்டைலில் தான் வருது. ஆமாம், நார்த் இந்தியன் ஸ்டைல் தான். அது எப்படி நினச்சது? க்ளீன் ஷேவ். ராணுவ கதைக்களம் சொல்லும்போது எப்படி? அதில் இது எப்படி சொல்கிறதுன்னா, நான் கொஞ்சம் ரூட்டாக இருப்பேன் ஃபஸ்ட்டில்.
ஆனால் லாஸ்ட்டில் போய் நான் ரொம்ப நல்லவனாக மாறிடுவேன். அதுக்கு காரணம் நம்ம ஹீரோ தான். ஹீரோவோட பேச்சில் நான் அழுதுடுவேன். எல்லாருமே தேட்டர்லேயே அழுவ போகுது இவர் பேச போகிறது. அந்த அந்த வசனத்தை கேட்டானா, ஏன்னா நட்புக்காக தான். அவரோட கனவு 83 வயசில் அவர் எழுதின அந்த கதை தான் எந்த படத்துக்கும். இது சின்ன படமோ பெரிய படமோ அதெல்லாம் விஷயம் கிடையாது. எவ்வளோ கோடி செலவு பண்ணாலும் அது ஊற்றி போகுது. ஆனால் கதைன்றது அந்த மனிதர், அந்த ஒரு இயக்குனர் செஞ்ச கதை, அவரோட 83 வயசில் அவர் டைரக்ஷன் பண்ணி அந்த கதையை எழுதியிருக்குன்னா இது வெற்றிப்படுவா, கண்டிப்பாக வெற்றிப்படுவா. அதான் எனக்கு தெரியும். சார் படத்தில் ராணுவ அதிகாரி வச்சுருக்கீங்க, நீங்கள் எந்த செட்டப் காரணம் என்ன சார்? ஆ படம் ராணுவ அதிகாரி வச்சுருக்கீங்க, ஆ எந்த சார் செட்டப் பண்ணுறீங்க காரணம் என்ன சார்? இந்த கேள்வி இங்கே தேவையா? வந்தவங்க கேட்குறேங்க. ஓகே. என்னென்னா, நான் எம்ஜிஆர் கொள்கையை பின்பற்றி போகிறேன். இந்த வேஷம் போட்டு என்னால் என்ற உதவி ஏழை மக்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுட்டே இருக்கேன். இன்னும் செய்வோம். ஏன்னா என்னோடய தலைவர், என்னோடய ரோல் மாடல் எல்லாமே எம்ஜிஆர் தான். அவர் தான் தலைவர் கொள்கையை பின்பற்றி போகிறோம். தலைவர் வேஷம் போட்டு ஆட்டம் ஆடுறதோ இல்லைன்னா இந்த கூத்தாடுறதோ அது அவங்க பொழப்பு, அது வேறு விஷயம். ஆனால் நான் அதை எதுவும் பண்ணலை. இந்த வேஷத்தினால நான் ஒரு ரூபா கூட சம்பாதிக்கலை. இந்த வேஷம் போட்டு என்னால் முடிஞ்ச உதவி ஏழைக்கு இன்றைக்கி கூட செஞ்சுட்டு போயிட்டு இருக்கேன். இங்கேயே ஒரு ட்ரஸ்ட் இருக்குது, 32 அனாதை குழந்தைங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதில் நான் ஒரு டோனர், அவ்வளோதான். டோனர்னு சொல்லுவேன் நான். அதுதான். ஸோ இதுதான் கண்டினியூட்டி பண்ணிகிட்டே இருக்கேன். நான் கத்தரில் விவசாயம் பண்ணிகிட்டே இருக்கேன். கத்தரில் எனக்கு 2 கடை வச்சுருக்காங்க. அதுதான் அந்த காசை எடுத்து வந்து இங்கே ஏழை மக்களுக்கு உதவிட்டு இருக்கேன். இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட்னாலே 2 பேர் நீயா நானா நடிச்சுப்பாங்க. 2 நாடு ஒன்று சேர்ந்து நட்புல 2 சோல்ஜர்ஸ் அந்த நாட்டோட கதை சொல்லியிருப்பாரு. ஆனால் கதையை நம்ம திரையில் தான் பார்க்கணும். எல்லா கதையும் சொல்ல முடியாது. ஆனால் இந்த கதையை பார்த்தா பாருங்கள், இந்த என்ன இப்போ புதுசாக படம் வர்றது எல்லாமே இந்த கேம் மாதிரியெல்லாம் இருப்பான். அதெல்லாம் இல்லை. இது கதைன்றது இதுதான் கதை. ஏன்னா 83 வயசில் ஒரு இயக்குனர் வந்து இந்த படத்தை உருவாக்கும்போது அவர் எவ்வளோ யோசிச்சுட்டு இருப்பான், எவ்வளோ சிந்தனையில். அவர் என்ன சொல்ல வர்ற இந்த கதையில் நட்பு தான், அன்பு தான். அந்த நட்பு, அன்பு, பாசம் இது எப்படி இருக்கணுன்றது இந்த கதையில் சொல்ல வர்றோம். இது பாருங்கள், பார்த்ததுக்கப்புறம் தான் புரிய போகுது. ஏன்னா நட்பாக இருக்க போகிறதோ அது இல்லையோ, ஆனால் மக்களுக்கு இது பிடிக்கும். இந்த ஹீரோவோட பேச்சு கேட்டால் கடையில் இருந்து தண்ணி வரும். ஆனால் எல்லாமே இருக்குது அதில். காமெடி, கமர்ஷியல் படம் தான். ஆனால் மெயினாக ஆணவரை பற்றி தான். ஆணவர் எப்படி இருக்கணுன்றது சொல்கிறது இல்லை, மக்கள் மனிதர்கள் எப்படி இருக்கணும், எப்படி அன்பாக பாசமாக நட்பாக இருக்கணுன்றது தான் இதோட மெயின் இந்த கதைக்கு. சார் இப்போ புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறவங்க எல்லாமே எம்ஜிஆர் அவர்களுடைய படங்களையோ அவர்களுடைய பெயர்களையோ பயன்படுத்தி இந்த அரசியல் பண்ணுற மாதிரி நீங்கள் அவரோட பக்தர்னால உங்களுக்கு கேட்குறேன்னா, நீங்கள் அந்த கெட்டப்பில் நிறைய உதவிகள் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ வர நடிகர்களே புதுசாக கட்சி ஆரம்பிச்சுட்டு வந்து எம்ஜிஆரோட பெயர்களை வச்சு தான் இது பண்ணுறோம், அரசியல் பண்ணுறாங்க. இதை எப்படி பார்க்குறோம்? அரசியலை பற்றி நம்ம பேச வேணாம். நம்ம படத்தை ப்ரொமோஷனுக்கு இதாக தானே வந்திருக்கேன். இல்லை அரசியல் வேணாம். அது எல்லாருமே பயன்படுத்துறது அது பெரிய விஷயம் தானே. ஏன்னா அவர் தான் மனித கடவுள். ஏன் யாரையும் பயன்படுத்தாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அவர் ஏழைக்கு உதவுனாங்க. ஏழையை பார்த்தா அவன் கலர், ஜாதி, இல்லைன்னா அவனோட அழுக்காக இருக்க எதுவுமே பார்க்காம அவனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பான். அதுதான் எம்ஜிஆர். அது யாராலேயும் முடியாது. இன்றைக்கி இல்லை, இனி வர்ற தலைமுறையிலையும் எந்த முதலமைச்சராலேயும் முடியாது, எந்த தலைவராலேயும் முடியாது. பேர் அர்ச்சனா சிங். நான் வந்து பெங்களூர் பொண்ணு. நிறைய தமிழ் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் பேட்ரியாட்டிக் ஃபிலிம், இந்தியா ரிலேட்டட் பேட்ரியாட்டிக் ஃபிலிம் என்ன சொல்லலாம். ஸோ இந்த படம் ஆஃபர் பண்ணும்போது ஐ வாஸ் லிட்டரலி எக்ஸைட்டட். ஏன்னா பேட்ரியாட்டிக் ஃபிலிம் ஃபர்ஸ்ட் டைம் ஆர்மி ரிலேட்டட் என்ன நினைக்கும் போது ஐ வாஸ் த்ரில்ட் அண்ட் மோர் இன்ட்ரெஸ்டட். ஏன்னா இப்போ வரைக்கும் பண்ணதெல்லாம் லவ் ஸ்டோரிஸ், வில்லேஜ் ஸ்டோரிஸ் எக்ஸெட்ரா. பட் இது வந்து இந்தியா ரிலேட்டட், ஆர்மி ரிலேட்டடானா ஐ வாஸ் மோர் இன்ட்ரெஸ்டட் அண்ட் இட் வாஸ் கிரேட் ஒர்க்கிங் வித் த டைரக்டர் சிவசேகரன் அவர். ஏன்னா நான் நினச்சேன் ரொம்ப ஷார்ட் டெம்பர்டாக இருப்பாங்க. ஏன்னா 83 years old டைரக்டர் அவர் வந்து இட்ஸ் அ கிரேட் அச்சீவ்மெண்ட் அவருக்கு வந்து. ஐ மீன் இட்ஸ் அ வெரி யூனிக் திங்.
ஸோ அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, ஷார்ட் டெம்பர்டாக இருப்பாங்க ஆனால் நான் நினச்சேன். பட் அப்படி ஒன்றும் இல்லை, ரொம்ப பேஷண்ட்டாக அண்ட் ரொம்ப ஜாலியாக நான் ஜோக் பண்ணிவிட்டு அந்த சீன்ஸ் எல்லாம் பண்ணிட்டாரு. ஸோ நான் அது நிறைய ரொம்ப லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் கூட சொல்ல முடியும். லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் it was something joyful. I guess even hero will accept according to this. சிவகணேசன் அவருக்கு ரொம்ப நன்றி. இந்த படம் எனக்கு ஆஃபர் பண்ணிட்டாங்க. இந்த படம்ல நான் இவரோட பேரை ஆக்ட் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் இவர் ட்ரீம் சீக்வென்ஸ்லேயே வரேன். அண்ட் இவர் ஒரு இன்ட்ரெஸ்டிங் சாங் கூட இருக்குது. அண்ட் ஒரு நிறைய எமோஷ்னல் டைலாக்ஸ், சென்டிமெண்டல் டைலாக்ஸ் கூட இருக்குது. ஸோ அதுக்காக ஐ ஃபீல் ஐம் குவைட் லக்கி டு ஹாவ் தட். சின்ன ரோல் இருந்தாலும் அவ்வளோ டெப்த்தாக ரோல் இருக்குது, அவ்வளோ ஸ்ட்ராங்கான ரோல் இருக்குது. ஸோ ஒரு கொஞ்சம் சீனில் வந்தாலும் இட் இஸ் குவைட் வெயிட்ஃபுல் என்ன நான் நினச்சேன். யா, தேங்க்யூ. தட்ஸ் இட் ஃப்ரம் மீ. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வந்து பிரதீப் செல்வராஜ். இது நடிக்கும் போது எனக்கு இது 3வது படம். டைரக்டர் பார்த்திங்கன்னா சிவசேகர் அவர் 83 நம்ம சொல்லவே முடியாது. ஷூட்டிங் ஸ்பாட்லலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆக்டிவாக இருப்பார். அவ்வளோ வெயிலையும் மனுஷன் கூட இல்லாமல் ஸ்கிரிப்டை சொல்கிறது எல்லாமே ரொம்ப பயங்கரமாக இருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி அவர் நாங்கள் எல்லோரும் மிஸ் பண்ணுறோம். இன்றைக்கி சார் இல்லை. ஸோ இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதுக்காக சிவகணேஷ் சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ப்ளஸ் இந்த படத்தை எடுத்து இந்த அளவுக்கு கொண்டு படம் ரிலீஸ்க்கு கொண்டு போகிற ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த முத்துக்குமார் சாருக்கும் மிகப்பெரிய நன்றி. இந்த படத்தில் நான் மெயின் லீடாக ஒரு ஆர்மி சோல்ஜராக நடிச்சிருக்கேன். போர்ன்றது எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கிடையாது. எல்லாருக்குமே ஒரு மனசு இருக்குது, எல்லாருக்குமே ஒரு குடும்பம் இருக்குது அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்ல வராரு. ஸோ படம் பாருங்கள். முக்கியமாக பார்த்திங்கன்னா நான் ஒரு வேண்டுகோள் ஒன்று வைக்கிறேன். தேட்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனிங்ஸ் மார்னிங் ஷோஸ் தான் நிறைய அலர்ட் பண்ணுறாங்க. நியூ ஆக்டர்ஸ், நியூ மூவி, புது டேரக்டர்ஸ் எல்லாருக்குமே. பெரிய ஸ்டாருக்கு தான் பார்த்திங்கன்னா மார்னிங் தேட்டர் ஃபுல்லாகும். இந்த மாதிரி புதுமுகங்களுக்கு காலையிலேயே ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனே ஃபுல் ஆகாது. ஸோ தயவு செஞ்சு ஒரு 6 மணி ஷோ, 6 o'clock ஷோ இல்லை நைட் ஷோ கொடுத்தீங்கன்னா ஸோ ஃப்ரீ டைமில் அவங்க தேட்டரில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.